சக்தி அபியான் 50% இடம் வேணும்னு நம்ம போராடலாம் வேண்டாம். நம்ம இறங்கி கலந்து இந்த இடத்தை கிராப் பண்ணணும். எப்படி கிராப் பண்ணுறது? அதுதான் சக்தி அபியான். உங்களோட லீடர்ஷிப்பை யாருக்காகவும் நீங்கள் போராட வேண்டாம். நீங்கள் உங்களுக்காகவும் நம் வளரும் தலைமுறை பெண்களுக்காகவும் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் நாம் போராடி தீர வேண்டிய நிலைமை. நம்மளுக்கு பவர் இல்லாமல் நம்ம வெளியில் வேடிக்கை பார்த்தா என்றைக்குமே நம்மளுக்கு சம உரிமை கிடைக்காது. சும்மா பேச்சில் எங்களுக்கும் சம்பளம் கூட சமமாக கொடுங்க, அதை சமமாக கொடுங்க, இதை சமமாக கொடுங்க, எங்களுக்கு அந்த இடத்துல இடம் இல்லை, அந்த இடத்துல இடம் இல்லைன்னு புலம்பிக்கிட்டே இருக்குதா? யார் புலம்புவாங்க அப்படின்னா வேடிக்கை பார்க்குறவங்க. நம்ம வேடிக்கை பார்க்குறவங்க இல்லை, நம்ம போராடக்கூடிய தகுதியை வளர்த்துக்கிறவங்க. ஒரு உண்மையான லீடர் யார் அப்படின்னா போராட்ட காலத்தில் எதுக்காகவும் தனியாமல், எப்படி பிரிட்டிஷ் காலத்தில் நம்ம சுதந்திரத்துக்காக எப்படி போராடினாங்க. 17 வருஷம் நேரு ஜெயிலில் இருந்தார். எதனால்? எதுக்குமே வளையாமல் இருந்தார். அதுபோல் பெண்கள் எதுக்குமே வளையாமல் ஒரு போராட்ட காலத்தில் அவங்களோட இடத்தை 50% இடத்தை அவங்க பவரில் பிடிச்சே ஆகணும். நீங்கள் யாருக்காகவும் வர வேண்டாம். உங்களோட லீடர்ஷிப்பை, உங்கள் லீடர்ஷிப் பவரை வளர்த்துக்க சக்தி அபியான் இடம் தருது. அங்கே உங்களோட இடத்தை நீங்கள் ஒரு லோக்கல் பாடியாக ஆகலாம், ஒரு எம்எல்ஏ ஆகலாம், இல்லை எம்பி ஆகலாம், இல்லை ஒரு சிஎம்மாக கூட கனவு வச்சுக்கலாம். ஆனால் நம்ம பவருக்கு வரணும், நம்ம பொலிட்டிக்கலில் ரெப்ரசன்ட் பண்ணாதான் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் சம உரிமை கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் என்றைக்கு சக்தி அபியானுக்குள்ளே வரீங்களோ அன்னைக்கு நமக்கும் நம் தலைமுறைக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும். நம்மளோட இடம் இது, யாருக்காக விட்டு கொடுக்காதீங்க. நமக்குள்ள தலைமை தத்துவம், அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டி நமக்குள்ளே இருக்குது. அந்த குவாலிட்டி எப்படி இருக்குது என்னன்னு நீங்கள் அனுபவிக்க சக்தி அபியான் ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி பார்த்த பிறகு சொல்லுங்கள். நன்றி.